மார்கழி மாத குளிர். விடியற்காலை 5 மணிக்கே ஊர் முழுவதும் பனி மூட்டம். மீனாட்சி அம்மாள் வீட்டு வாசல் தெளிக்க வெளியே வருகிறார். அப்போது மருமகள் கவிதா ஏற்கனவே கோலமிட்டு அடுப்பில் இஞ்சி டீ போட்டுக் கொண்டிருக்கிறாள். என்ன கவிதா, இந்த குளிருல எப்போ எந்திரிச்ச? கை காலெல்லாம் நடுந்தது எனக்கு. அத்தை, இந்தாங்க சுட சுட இஞ்சி டீ. இத குடிங்க, குளிர் பறந்துரும். மாமாவுக்கும் ராஜேஷுக்கும் கூட போட்டு வச்சிட்டேன். அம்மா, கவிதா போடுற டீய குடிச்சா இந்த பனி கூட இதமா இருக்குமா? நாம ஏன் இந்த டீயையும் அவ பண்ற சுட சுட வடையையும் நம்ம கடைவாசல்லையே விக்க கூடாது? மீனாட்சி யோசிக்கிறார். குடும்ப வருமானம் குறைவாக இருப்பதால் அந்த திட்டத்திற்கு சம்மதிக்கிறார். அடுத்த சில நாட்களில் கவிதா ஸ்பெஷல் டீ கடை ஊர் முழுவதும் பிரபலமாகிறது. அந்த கடும் குளிரில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று மசாலா டீயும் சுட சுட கீரை வடையையும் சாப்பிடுகிறார்கள். ஏமா கவிதா, இந்த டீல என்னத்த போட்ட? குடிச்ச உடனே உடம்பெல்லாம் அப்படியே சூடாகுது. இன்னொரு கிளாஸ் குடுமா. சுக்கு மிளகு ஏலக்காய நான் கையாலேயே இடிச்சு போடுவேன் ஐயா, அதுதான் ஆரோக்கியம். வியாபாரம் செழிக்கிறது. ஆனால் அதே ஊரில் இருக்கும் மீனாட்சியின் மகள் நாத்தனார் செல்வி தன் கணவன் சுரேஷுடன் கஷ்டப்படுவதாக தகவல் வருகிறது. ஒரு நாள் மாலை செல்வி அழுது கொண்டே வீட்டுக்கு வருகிறாள். சுரேஷின் கடை நஷ்டமடைந்து அவர்கள் கடனில் இருப்பதை சொல்கிறாள். ஐயோ, என் பொண்ணு இப்படி நடுத்தெருவுல நிக்கிறாளே. ராஜேஷ், நாம ஏதாவது செய்யணுமே. அத்தை, வருத்தப்படாதீங்க, எனக்கு ஒரு யோசனை இருக்கு. செல்வி அக்காவும் மாமாவும் நம்ம டீ கடைய இனிமே பாத்துக்கட்டும். எல்லா வாடிக்கையாளர்களும் இப்ப பழகிட்டாங்க, நல்ல லாபம் வரும். என்னம்மா சொல்ற? இது உன் கைமணத்துல வந்த கடை. நாங்க இதை எப்படி எடுத்துக்க முடியும்? மாமா, குடும்பம்னு வந்தா உங்களோடது என்னோடதுன்னு இல்ல. நீங்க முன்னுக்கு வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். கவிதா அந்த லாபகரமான கடையை விட்டுக் கொடுக்கிறாள். அதற்கு பதிலாக தன் கணவருடன் சேர்ந்து ஒரு சிறு குடிசை தொழில் மசாலா பொடி தயாரிப்பு ஆரம்பிக்கிறாள். அவரது நற்பண்பை கண்டு ஊரே பாராட்டுகிறது. கவிதா, மருமகளா வந்த நீ இன்னைக்கு என் மகளை காப்பாத்தி தேவதையா நிக்கிறம்மா. உன்னை பெத்தவங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. அத்தை, பகிர்ந்து வாழ்றதுலதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. இப்ப பாருங்க, எல்லாரும் நிம்மதியா இருக்கும். உறவுகள் ஒன்றுபட்டால் எந்த குளிரும் நம்மை வாட்டாது என்பதை கவிதா நிரூபித்தாள். இதுதான் இன்றைய கதை.